பல கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த காசை முதலீடா போட்டு இந்திய ராணுவத்துக்கே பெருமை தேடி தந்த ஒருத்தரோட பேர் வைப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. வணக்க மக்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா SSLF சிட்டியோட ஒரு பிரம்மாண்டமான சைட் லான்ச்சுக்கு தான் வந்திருந்தேன். நான் போயிட்டு இருக்கும்போது எங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. நான் இறங்கி பார்த்தேன், கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு நூத்துக்கணக்கான வண்டிகள்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. இவங்க அத்தனை பேருமே SSLF மூலமா ஒரு வகையில பயனடைஞ்சவங்க தான். இதுல ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்குமே வாழ்க்கையில வாழலான்ற தன்னம்பிக்கையை கொடுத்து இன்னைக்கு தொழிலதிபர்களா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜி சக்திவேல் அவர்கள் இந்த இடத்துக்கு மேஜர் முகுந்தன் நகர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூர்ல இருந்து ஆவணிப்பூர் போற வழியில இருக்கக்கூடிய இருங்குழி ஊராட்சி மன்ற கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த இடத்தை சுத்தி கிராமப்புறம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய வீடு, ஊராட்சி மன்ற கட்டட அலுவலகம்னு சொல்லி எல்லா வசதிகளும் இருக்கு. வருங்காலத்துல மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல உயர போற இந்த இடத்துல என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டி போட்டு உனக்கு எனக்கு நம்ம மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா ஆசையா நீங்க உருவாக்குன இந்த இடத்துக்கு உங்க பேரையோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரையோ வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த நிறுவனத்தோட தலைவர் சொன்ன பதில் உண்மைக்குமே நெகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. இந்த மண்ணுல நம்மலாம் குடும்பத்தோட சுதந்திரமா இருக்கோம்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தன்னோட குடும்பத்தை கூட இங்கே விட்டுட்டு எல்லையில நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் தான். இந்திய மண்ணை பயமுறுத்தணும்னு நினைச்ச தீவிரவாதிகளை அழிச்சு இந்த மண்ணுக்காக உயிரையே கொடுத்த மேஜர் முகுந்தன் அவருடைய பேரை இந்த மண்ணுக்கு வச்சதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரு. இந்த பதில் உண்மைக்குமே நெகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கும் ராணுவ வீரர்களை பிடிக்கும்னா யாரை பிடிக்கும், எதனால பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். பல கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த காசை முதலீடா போட்டு இந்திய ராணுவத்துக்கே பெருமை தேடி தந்த ஒருத்தரோட பேர் வைப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. வணக்க மக்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா SSLF சிட்டியோட ஒரு பிரம்மாண்டமான சைட் லான்ச்சுக்கு தான் வந்திருந்தேன். நான் போயிட்டு இருக்கும்போது எங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. நான் இறங்கி பார்த்தேன், கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு நூத்துக்கணக்கான வண்டிகள்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. இவங்க அத்தனை பேருமே SSLF மூலமா ஒரு வகையில பயனடைஞ்சவங்க தான். இதுல ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்குமே வாழ்க்கையில வாழலான்ற தன்னம்பிக்கையை கொடுத்து இன்னைக்கு தொழிலதிபர்களா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜி சக்திவேல் அவர்கள் இந்த இடத்துக்கு மேஜர் முகுந்தன் நகர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூர்ல இருந்து ஆவணிப்பூர் போற வழியில இருக்கக்கூடிய இருங்குழி ஊராட்சி மன்ற கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த இடத்தை சுத்தி கிராமப்புறம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய வீடு, ஊராட்சி மன்ற கட்டட அலுவலகம்னு சொல்லி எல்லா வசதிகளும் இருக்கு. வருங்காலத்துல மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல உயர போற இந்த இடத்துல என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டி போட்டு உனக்கு எனக்கு நம்ம மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா ஆசையா நீங்க உருவாக்குன இந்த இடத்துக்கு உங்க பேரையோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரையோ வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த நிறுவனத்தோட தலைவர் சொன்ன பதில் உண்மைக்குமே நெகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. இந்த மண்ணுல நம்மலாம் குடும்பத்தோட சுதந்திரமா இருக்கோம்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தன்னோட குடும்பத்தை கூட இங்க விட்டுட்டு எல்லையில நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் தான். இந்திய மண்ணை பயமுறுத்தணும்னு நினைச்ச தீவிரவாதிகளை அழிச்சு இந்த மண்ணுக்காக உயிரையே கொடுத்த மேஜர் முகுந்தன் அவருடைய பேரை இந்த மண்ணுக்கு வச்சதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரு. இந்த பதில் உண்மைக்குமே நெகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கும் ராணுவ வீரர்களை பிடிக்கும்னா யாரை பிடிக்கும், எதனால பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.